ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் வந்து ஒன் ஹேண்டட் கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி டேர்ன் ஆன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பெரிய டிஸ்பிளே உள்ள மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரே கையில் வந்து நம்ம மொபைலில் கீபோர்டை யூஸ் பண்ணுறோன்ற அப்படின்ற ஒரு தேவை வரலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், இந்த கீபோர்டு வந்து ஒரு பக்கம் வந்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளால் லெஃப்ட் சைட் ஹேண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டைப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஐஃபோனில் கீபோர்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீபோர்டு அப்படின்ற ஆப்ஷனாக பார்க்கலாம், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் ஒன் ஹேண்டட் கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இது வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்களுக்கு போட்டு வச்சுக்கணுமா இல்லாட்டி ரைட் சைடா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த கையில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறீங்களோ அந்த கை சைடு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. ஸோ அப்போ உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஹேண்டில் வந்து ஒரு கையில் வந்து உங்களால் இந்த கீபோர்டை வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.